நமக்கு அடிபட்ட அந்த பர்டிகுலர் பிளேஸில் பிளட் ஃப்ளோ ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம உடனே அந்த பிளட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம அந்த பிளேஸில் விரல் வச்சு அழுத்துவோம். இல்லை எதுனா ஃபர்ஸ்ட் எய்ட் பவுட்ரு போட்டு பிளட் வெளியே வராத மாதிரி அழுத்துவோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் விரல் வச்சு அழுத்தினதால தான் அந்த பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க லார்ஜஸ்ட் ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் தான். அதோட அளவு பார்த்தீங்கன்னா 20 அடி வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த ஸ்கின்ல அடிபட்டு ஹீல் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பர்டிகுலர் பிளேஸில் செக் பண்ணி பார்த்தா மற்ற ஸ்கின் மாதிரி நார்மலாக இருக்காது, ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். ஏன் இதெல்லாம் ஆகுது? வெல்கம் டு டாக்டர் சயின்ஸ் சேனல். நம்ம ஸ்கின் மேலே இருக்க டாப் லேயரை எபிடர்மிஸ்னு சொல்லுவாங்க. இது கெரட்டோனைட்ஸ்னு சொல்லப்படுற ஒரு கடினமான செல்லால் ஆனது. இதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு மற்ற ஃபாரின் பார்ட்டிகள் கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. சில டைம் நமக்கு அடிபடும் போது அந்த மேலே இருக்க ஸ்கின் மட்டும் அடிபட்டால் தானாகவே சரியாகிடும். பட் அந்த அடி நல்லா டீப்பாக நரம்புகள் போகிற இடத்துல அடிபட்டால் பிளட் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த பிளட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம பாடி ஒரு 4 ஸ்டேஜை இனிஷியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹீமோஸ்டாட்டிஸ். நம்ம ஸ்கின் அடிபட்டு ஸ்கின் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பிளட் வெசல் எல்லாமே ஒன்றா டைட்டாக ஃபார்ம் ஆகி அந்த அடிபட்டு இருக்க பிளேஸில் பிளட் ஃப்ளோவை கம்மியாக்க பார்க்கும். இந்த ப்ராசஸ்க்கு வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவாங்க. பிளட் கிளாட்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரோட்டீன் ஃபிப்ரின். இப்போ தான் இந்த ஃபிப்ரின் உள்ளே வரும். இப்போ பிளட் வெசல்ஸ் ஒன்றா டைட்டாக ஃபார்ம் ஆகி இருக்க இடத்துல இந்த ஃபிப்ரின் போய் அட்டாச் ஆகும். இது ஃபர்தராக பிளட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் வெளியே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்லாம் உள்ளே வராமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது நடந்து ஒரு 3 hours கழிச்சு நம்ம ஸ்கின் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதிலிருந்து செகண்ட் ஸ்டேஜ் நடக்க ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன். நம்ம ஊனில் பிளட் ஃப்ளோலாம் ஸ்டாப் ஆகி எல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் முன்னாடி அடிப்பட்ட இடத்துல பிளட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ண பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஒன்றா டைட்டாகி இருந்ததில் அது இப்போ லூஸ் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். இதுக்கு வேசோ டைலேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாடி ஒயிட் பிளட் செல் மேக்ரோஃபேஜஸ்லாம் அந்த அடிப்பட்டு இருக்க இடத்துக்கு அனுப்பும். உள்ளே போன ஒயிட் பிளட் செல் மேக்ரோஃபேஜஸ்லாம் உள்ளே எதனா மைக்ரோ ஆர்கானிசம் வந்திருக்கான்னு செக் பண்ணும். இப்போ எதனா மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே வந்திருந்தா அது ஃபேகோசைட்டோசிஸ்னு சொல்லப்பட்ட ஒரு முறையை கையாண்டு அந்த மைக்ரோ ஆர்கானிசமை ஒயிட் பிளட் செல் சாகடிக்கும். இந்த ஒயிட் பிளட் செல்லாம் நம்ம பிளட் ஸ்ட்ரீம் மூலியமாக தான் அடிப்பட்ட இடத்துக்கு உள்ளே வர முடியும். அதனால தான் அந்த பிளட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு டைட்டான பிளட் வெசல் தான் வேசோ டைலேஷன் ப்ராசஸ் மூலிமா மறுபடியும் லூஸ் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வருது. ஸோ இந்த பிளட் வெசல் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தால் தான் ஒயிட் பிளட் செல் மேக்ரோஃபேஜஸ்லாம் அடிப்பட்ட இடத்துக்கு வந்து மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே வந்திருக்கான்னு செக் பண்ணி அழிக்கும். இப்போ 2லேருந்து 3 நாளுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் நடக்கும். தேர்ட் ஸ்டேஜ் ப்ரொலிஃபரேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் ஃபிப்ரோபிளாஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு செல் அடிப்பட்டு இருக்க இடத்துல போய் ஃபிப்ரோபிளாஸ்ட்ன்ற ப்ரோட்டீனை அட்டாச் பண்ணி ஸ்கின் டிஷ்யூ வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஸ்கின் டிஷ்யூலாம் டிவைட் ஆகி அடிப்பட்டு இருக்க இடத்துக்கு புது ஸ்கின்னை உருவாக்கி நம்ம ஊண்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணும். ஃபோர்த் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரீமாடலிங். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊன் கம்ப்ளீட்டாக சரியாகிடும். பட் அந்த பர்டிகுலர் ஸ்கின் மட்டும் புதுசாக ஃபார்ம் ஆனதால் மற்ற ஸ்கின் மாதிரி இருக்காது. இந்த ரீமாடலிங் ஸ்டேஜில் அந்த புதுசாக ஃபார்ம் ஆன ஸ்கின் நம்ம நார்மல் ஸ்கின் மாதிரி ஆக்குறதுக்கு சில வருடங்கள் கூட எடுத்துக்கும். அப்போவும் 60லேருந்து 70% மட்டும்தான் அந்த புதுசாக ஃபார்ம் ஆன ஸ்கின் பழைய ஸ்கின்னாக சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் ஸ்கேராகவே அப்படியே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஊன் பிளட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணி ஊன் ஹீல் பண்ணுது. அஃப்கோர்ஸ் நம்ம அடிப்பட்ட இடத்துல பிளட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம விரல் வச்சு அழுத்துறதும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி தான். பட் ஆக்சுவலாக நம்ம பிளட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணி ஊண்டை ஹீல் பண்ணுறது நம்ம பாடி தான். அண்ட் டயபிட்டிஸ் இருந்தால் ஏன் ஊன்ஸ்லாம் சீக்கிரமாக சரியாக மாட்டேதுன்னு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு பிளட் கிளாட்டிங்கே நடக்காது. இந்த டிசீஸ்க்கு ஹீமோஃபீலியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ராயல் டிசீஸ்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் குயின் விக்டோரியாவுக்கு இருந்ததால் இது ராயல் டிசீஸ்னு பேர் வந்துச்சு. ஸோ இந்த ராயல் டிசீஸ் பற்றி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.